இது கட்டும்போது ஏன்டா அவனை கட்டுறானுங்க வேஸ்ட்டு அப்படின்னு தான் தோணுச்சு. தேவையில்லாத காசை போட்டு செலவு பண்ணிருக்கானுங்க. ரொம்ப கவர் பண்ணுறாங்க. நொங்கு போடுறா, நொங்கு செம்மையாக இருக்குது. ஏரி வெட்டணும், கீழே கோயில் இருக்குது. இதுதான் நல்லாயிருக்கும். அது தியானம் பண்ணுறதை போய் பார்த்துட்டு போயிடும். இதுதான் தியானம் பண்ண மாட்டாது. இதுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு தான் இது செஞ்சுருக்காங்க. போட்டிலாம் இருக்காது. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரு விஷயம் போட்டு நம்ம அனுப்ப பண்ணானுங்க. இது க்ளீனும் பண்ண மாட்டானுங்க. ப்ளஸ்ஸு எதாவது அழுக்காக இருந்தாலும் நம்ம எழுதி வச்சுருவானுங்க. என்னென்ன பேர் எழுதிருக்கானுங்க, டோரா பாட்டு, இன்ஸ்டாகிராம் ஐடி. இது பரவாயில்ல, இந்த ஊர் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கானுங்க. பாக்கியெல்லாம் ஹார்ட்டு போட்டு இல்லை உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருப்போம். ஒரு பார்ட்டிகெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே அழுக்காதான்டா இருக்கு. இவனுக்கு போட்டதோட சரி போல இருக்கு. இந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அப்படியே வீடு ஒன்று இருக்கும். அது என்ன சொன்னான்னா பேய் வீடுன்னு நானுங்க. அதுலேருந்து அந்த ஃபேமிலியோடு செத்துட்டாங்களாம். சாப்பிடணுமா? அது சின்ன வயசுல இந்த ஒரு கொத்தை பிடிச்சி எடுத்தா அதுலேருந்து தேன் வரும். அந்த இது எடுத்து ட்ராப் மாதிரி இருக்கும். நல்லா இருக்குல்ல. இந்த இடத்துல ஷூட்டிங் நடத்தலாம் போல். அழகாக ஒரு காலேஜோடைய இந்த பார்க் மாதிரி காட்டி நல்லா எடுக்கலாம். மீனை போடுறாடி. மொரட்டு மீனாக இருக்கும் போல். இப்போ போகும்போது நம்ம அந்த ரூட்டில் போய்டுவோம். இந்த கருக்குங்குடி ரோடு நீ சொன்னில, அங்கே போகுமா? அப்படியே போய்டுவோம். அது அங்கே இருக்கணும். அங்கே தான் நினைக்கிறேன். டேங்க் நின்றுதான் அங்கே ஒருத்தனம் கிடக்கு. அது வந்து ஒரு டேங்க்கு. இது எந்த கம்ப்ளீட் நான் பிடிச்சி கொண்டு விட்டானுன்னு தெரில. அவனை எங்கே பார்த்தா இந்த கருமம் தான் நிற்கி. மீன் உண்மையான மீன். அப்போ இதெல்லாம் டீப் லைட்டுன்னு நினச்சிட்டு உள்ள மீன் கிடக்கலாம். அது அவ்வளோ பேர் அடிச்சுதுடா. இதெல்லாம் நல்லா மொட்டை மீனாக இருக்குது. டேங்க் ஆனால் டேங்க் கிளீனர் தான் அவ்வளோ. அங்கே வச்சேலே கண்டே எவ்வளோ பெருசு. அப்பா 4 கிலோ இருக்கும் போல இருக்கு. என்ன இப்படியே போயிடுமா, இப்படி போமா? நீ சொல்கிறது தான். திருநள்ளாறு வழியாக போயிடுமா திரும்ப ரிட்டனு? ஏன்னா பஸ் ரூட்டு நிம்மதியாக சைக்கிள் ஓட்ட பண்ணுறானுங்க. இப்படியே போய்ட்டு அந்த ரயில்வே கேட் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போய்டும் பொறுமையாக. நாளைக்கு வர பூட்டு எடுத்து வந்துடுவோம். கூட்டிகிட்டு போனோம். இங்கே வந்தோன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். உள்ளே வர மாதிரி எல்லாம் தூக்கிறோம்ன்றது. உங்கள் சைக்கிளாக எங்கள் சைக்கிளாக பார்த்தோம். அதான் அதுக்கு தான் பயமாக இருக்குது. அது வேற கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்கா. செலவு பண்ணி கட்ட தெரிஞ்ச கம்யூனிட்டிங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் போட தோணல. அவன் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டான், ஓடி போயிருப்பாரு. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அப்படி தானே இருக்குது. இந்த மாதிரி பெருசாகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும்.
ஆரோ பிளான்ட்டு நான் சம்மந்தமே இல்லாமல் கார்பரேஷன் வாட்டர் ஏன்டா அவன் பிடிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தேன். ஆரோ பிளான்ட்டு போல் சைக்கிள் காணும் இருக்குடா டே இருக்கு